நம்ம 2D மோஷனுக்கான பேசிக்ஸ் எல்லாமே நடத்திட்டோம். 2D மோஷன் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. டுடே வி ஸ்டார்ட் வித் த ப்ரொஜெக்டைல் மோஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி 2D மோஷனை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். 2D மோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாரி, 2D மோஷன் இல்லை, 1 டைமென்ஷனல் மோஷனை வெர்டிக்கல் மோஷனை கொஞ்சம் ரீகால் பண்ணணும். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை வந்து வெர்டிக்கல் மோஷனை இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கும். இப்போ கிரவுண்டிலேருந்து வெர்டிக்கலி 1 டைமென்ஷனல் மோஷனை பாருங்கள். வெர்டிக்கல் மோஷனை வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னா, பேசிக் தியரி என்னது, நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க, பால் மேலே போகுது, இட் வெர்டிக்கல் மோஷன், 1 டைமென்ஷனல் மோஷன், மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆகுது, திருப்பி கிரவுண்டுக்கு வந்துடுது. மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி 0, சரிங்களா? வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி 0. கிரவுண்டில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கீழேருந்து மேலே போகிறதுக்கான டைம் T1 இருந்தால் மேலேருந்து கீழே வரதுக்கான டைம் T1 இருக்கும். அப்வர்டு மோஷனுக்கு எவ்வளோ டைமோ அதே தான் டவுன்வர்டு மோஷனுக்கு. இதெல்லாம் நம்ம படித்தது தான். ஸோ வெர்டிக்கல் மோஷனில் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அது படித்தோம். 3 ஈக்குவேஷன் படித்தோம். என்னென்ன படித்தோம்? எல்லாமே வெர்டிக்கல் மோஷன். v is equal to u plus gt. இங்கே g வந்துடணும். ஜிக்கு அப்புறம் மைனஸ் சிம்பிள் போடணும். அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம சைன் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். v squared is equal to u squared plus 2gy. y is a height. இப்போ y is equal to ut plus of gt squared. இங்கே எல்லா டேட்டாமே வெர்டிக்கல் வெலாசிட்டியாக இருக்கும். இந்த விங்கிறது ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, ஒய்ங்கிறது ஹைட்டு. இது எல்லா டேட்டாமே ரிலேட்டட் வித் வெர்டிக்கல் மோஷன். வெர்டிக்கல் வெலாசிட்டினா வெர்டிக்கல் மோஷனை பார்க்கணும், ஹரிசாண்டல் வெலாசிட்டினா ஹரிசாண்டல் மோஷனை பார்க்கணும். ஸோ இப்போ அப்படியே ப்ரொஜெக்டலுக்கு வந்துடுங்க. ப்ரொஜெக்டல் மோஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக் தியரியை கிளியராக சொல்கிறேன், இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நிறையா ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிசிக்ஸை கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸி, இந்த டாபிக் ஈஸியாகிடும். ஸோ வி ஹாவ் displacement along y direction. We have a vertical displacement and horizontal displacement. ரெண்டுமே இருக்கும். இது வந்து 2D motion, சரியா? நான் இங்கே பாலை த்ரோ பண்ணுறேன். ப்ரொஜெக்டர்னா நான் அதை த்ரோ பண்ணுறது, ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன் வித் தீட்டா. த்ரோ வித் வெலாசிட்டி, த்ரோ வித் இனிஷியல் வெலாசிட்டி. இட் இஸ் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் ஹரிசாண்டல். ஸோ நான் வெக்டர் காம்போனண்ட்டாக பிரிங்க, 2 காம்போனண்ட் வரும். We have a horizontal component u cos theta and vertical component u sin theta j cap. இது வந்து I cap, சரியா? இந்த இன்க்ளைண்டாக இருக்கிற வெலாசிட்டியை நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக பிரிச்சுட்டேன். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஒரு வெலாசிட்டி இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷன் எனக்கு வெலாசிட்டி இருக்குது. அப்போ எனக்கு 2 டைரக்ஷன்லையுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ் இப்படி இருக்கும். we have a parabolic path. நம்ம 2D மோஷன் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். இப்போ இது மாதிரி கர்வோடு வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி? த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டேஞ்சன்ட் டு த கர்வ். வி நோ தட். இப்போ இந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரீங்க, இதுதான் வெலாசிட்டி. இது வந்து இனிஷியல் பாயிண்ட்டை 1ன்னு வைங்க. எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வெலாசிட்டி பார்க்குறேன், அதை 2ன்னு வைங்க. இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்கள். வெலாசிட்டி வெக்டர் ஆங்கிள் மேக்ஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டலோட இது உருவாக்குற ஆங்கிள். இது கிரியேட் ஆங்கிள் θ2. இந்த பொசிஷன் 2னால இந்த வெலாசிட்டி அந்த லொக்கேஷனை u2ன்னு சொல்கிறேன். இந்த θ2 டிக்ரீசிங் while moving upward. இப்போ θ2 குறையுதுன்னா u2ஓட வேல்யூ குறையணும். அது எப்படி குறையுதுன்னு அர்த்தம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னது இங்கே u2 cos θ2. அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி நம்ம எடுக்கணும்.
vertical component velocity u2 sin theta to j cap. ரெண்டு வெலாசிட்டி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து எனக்கு வெர்டிக்கல் வெலாசிட்டி குறையணும். ஒன் டைமென்ஷனல் மோஷன் பார்த்தோம் இல்லையா? டியூரிங் அப்வர்ட் மோஷன் என்ன ஆகுது? ஒன் டி மோஷனில் வெர்டிக்கலி ஒன் டைமென்ஷனல் மோஷன் டியூரிங் அப்வர்ட் மோஷனில் எனக்கு என்னாச்சு? வெர்டிக்கல் வெலாசிட்டி குறைஞ்சது, டிக்ரீசிங். எதனால டிக்ரீஸ் ஆகுதுன்னா, வெர்டிக்கல் டியூரிங் அப்வர்ட் மோஷன் Vy is a vertical component velocity is decreasing downward airhead known as the decreasing value due to acceleration due to gravity. Acceleration due to gravity acting downward direction. Okay. இப்போ மேல் நோக்கி போக போக மூவிங் அப்வர்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். அப்போ u2 sin theta 2 வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். குறையுதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியல் ஆங்கிள் என்னது? இனிஷியலாக த்ரோ பண்ண ஆங்கிள் u sin theta. இந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, வாட் ஹேப்பன் டு தி ஹரிசாண்டல் வெலாசிட்டி? நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்க. we have a initially இந்த டேட்டா எழுதிடுவோம். இனிஷியலி எனக்கு வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெலாசிட்டி இருக்கு u cos theta I cap. வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி இருக்கு u sin theta j cap. வெர்டிக்கல் ஆக்சிலரேஷன் இருக்கு, அது எவ்வளோமா? மைனஸ் ஜி ஜே கேப். ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு ஏதாவது ஆக்சிலரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஹரிசாண்டலி we don't have a acceleration. இப்போ ஆக்சிலரேஷன் ஹரிசாண்டல் டைரக்ஷன் 0 இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும். We know that if acceleration is 0, velocity is constant. எனக்கு ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் 0 இருக்கனால ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஃபார் ஹரிசாண்டல் டைரக்ஷன் நல்லா நோட் பண்ணிக்க, டைரக்ஷனை பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் டைரக்ஷன் velocity is always constant. Okay. அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos theta is constant. எவ்ரிவேர் இந்த வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ மாறாது. இப்போ எந்த வேல்யூ தான் மாறும்? the vertical velocity is changed. Vertical velocity is decreasing during upward motion. நான் 1Dல படிச்சது சேஞ்ச் ஆகுது, டிக்ரீஸ்னா சேஞ்ச். ஓகே. வெர்டிக்கல் வெலாசிட்டி எதனால சேஞ்ச் ஆகுது? கிராவிட்டி புல்னால, டியூ டு கிராவிட்டி புல். சரியா? இப்போ அது எப்படியெல்லாம் குறையுது? அப்வர்டு மோஷனில் பாருங்க. இப்போ வந்து நம்ம அப்வர்டு மோஷனை மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் டவுன்வர்டு மோஷனை பார்ப்போம். நான் இங்கே வந்து எந்த ஆங்கிள்ஸ் எழுதலை, இப்போ நான் வெலாசிட்டி மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வாட் ஹேப்பன் டியூரிங் த பேராபோலிக் பாத் எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? இட்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. H maximum. Each and every point velocity is decreasing during upward motion. At the maximum height, vertical component velocity should be 0. ஒன் டைமென்ஷனல் மோஷனில் படித்தது தான். இந்த பக்கத்தில் வரையிற பாருங்க, நீங்கள் கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிட்டு திரும்புது. மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 இருக்கணும். அப்வர்டு மோஷனில் வெலாசிட்டி குறையணும், டவுன்வர்ட் மோஷனில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். நான் அப்வர்டு மோஷனை பார்க்குறேன். ஸோ during upward motion is velocity is decreasing.
ஸோ how do you find a decreasing velocity? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சலரேஷன் வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ vy is equal to initial velocity plus gt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். we want to find velocity at any time during upward motion. upward motion இல்லை, என்டையர் ப்ராசஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம், wherever, not issue. So vertical velocity at any time, suffix t போறோம்னா vertical velocity at any time is equal to initial velocity. இங்க பாருங்க u is initial. நீங்க என்ன பண்றீங்க? initial vertical velocity upward இருக்கும். initial vertical velocity என்னதுமா? u sin theta j cap. So initial velocity u sin theta upward direction. g க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? downward ஆகறதுனால மைனஸ் போடுவோம் at time t. So the velocity is decreasing by the amount gt. Velocity value decreasing or changing by the amount gt from the initial velocity. Okay, now ஒரு random point choose பண்றேன். What is the velocity, vertical velocity here? கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம தேடிப்படி இந்த கர்வ்ல இருக்கனால tangent of line வருவீங்க. This is a velocity at this location. It makes angle theta with horizontal. Whatever the angle theta, நான் theta 1ன்னு வச்சுக்குவேன், லொகேஷன் 1ன்னு வைங்க, இந்த u 1ன்னு வைங்க. எனக்கு u1 வேல்யூ குறையணும், ஏன்னா ஆங்கிள் குறைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி u1 cos theta 1 இருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டி u1 sin theta 1. சரி, எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எனக்கு டைரெக்டாக அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நம்ம தியரியில் படித்தது என்னது? ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெலாசிட்டி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்களா? ஆரம்பத்தில் த்ரோ பண்ணும்போது we have a horizontal component velocity u cos theta. இந்த வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ u1 cos theta 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? u cos theta யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டின் மதிப்பும் magnitude of these two quantities should equal. That means u cos theta should equal to u1 cos theta 1. சரிங்களா? இப்போ இந்த வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல எனக்கு மாறுது. எனக்கு இது u1 sin theta 1 கண்டுபிடிக்க முடியாது. நான் அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த ஃபார்முலா. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளோ குறையணும்? u இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து gt அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிக்கலாம். சரியா? ஸோ வாட் இஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி? யூவோட வேல்யூ u1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? u1 is a velocity vector. We have a horizontal velocity vector plus vertical component velocity vector. இந்த 1 நம்பர், இந்த 1th equationல horizontal component velocity நம்ம ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா u1 cos theta 1 i cap u1 sin theta 1 j cap இருக்கணும். பட் u1 cos theta 1 என்ன டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நான் என்ன அசம்ப்ஷன் கிடையாது, எக்ஸாக்ட் திங். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதனால் இனிஷியலே என்ன வேல்யூ ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருந்ததோ அதுதான் என்டையர் ப்ராசஸும் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்? u cos theta i cap. வெர்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளோ அமௌண்ட் சேஞ்ச் ஆகணும்? u sin theta minus gt அமௌண்ட் சேஞ்ச் ஆகணும். ஸோ அட் எனி பாயிண்ட் we have a velocity like this. So at any location we find out the velocity vector that is for any location based on time based பண்ணி, that is equal to u cos theta i cap plus u sin theta minus gt j cap. இந்த மேக்னிடியூட் எழுதுங்க. மேக்னிடியூட் எழுதுனீங்க, ரூட் வந்து ஸ்கொயர் பண்ணுவோமா? u squared cos square theta plus u sin theta minus gt the whole square. Further simplification நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கான்செப்ட் எதுவும் கிடையாது.
squared cos square theta plus u squared sin square theta plus g squared t squared minus 2u sin theta gt. u squared காமனாக எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே cos square theta plus sin square theta வரும், அது ஒன்றுன்னு மாறும். இப்போ u square g square t square minus 2u sin theta gt. This is a final formula. This is a formula for velocity at any location, at any time. It's not based on a location, it is based on the time. Velocity at any time. எனக்கு டைம் தெரிஞ்சுன்னா velocity கண்டுபிடிச்சிருவேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் எனக்கு தேர்டு 2ன்னு வச்சுக்கோமா. இந்த பாயிண்டில் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டில் த்ரோ பண்ணுறீங்க. இந்த 2ன்ற பாயிண்ட்டுக்கு வரதுக்கான டைம் டேக்குன்னு t2ன்னு வச்சேன்னா, இப்போ என்னோட வெர்டிகல் வெலாசிட்டி என்னவாக இருக்கணும்? u sin theta minus gt2 இருக்கும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos theta இருக்கும். ஓகே, ஓ சாரி, இது டவுன்வர்டு மோஷனாக மாறும். டவுன்வர்டு மோஷன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி டவுன்வர்டாக மாறும். vertical velocity u sin theta minus gt. ஓகே, இப்போ இதை ஃபார்முலா ஒரு ஜென்ரலாக ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டேன். இப்போ டவுன்வர்டு மோஷனை பார்த்துக்குவோம். சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. நான் தனியாக பிரிக்கிறேன், ஒரே இதாக போடாமல் நான் தனியாக பிரிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ப்ரொஜெக்டரை நம்ம எடுக்கிறதுனால நமக்கு பேரபோலிக் பார்த்து வரணும். இப்போ பாருங்க, இது மேக்ஸிமம் ஹைட்டு. மேக்ஸிமம் ஹைட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆகணும். கரெக்டாக இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. இங்கே வந்து எனக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், u cos theta மட்டும் இருக்கும். இந்த எல்லா லொக்கேஷனும் உங்களுக்கு 2 வெலாசிட்டி இருக்கும். வெர்டிகல் அப்வர்ட் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி. எல்லா லொக்கேஷனும் உங்களுக்கு வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். ஏன்னா இனிஷியல் த்ரோன் வெலாசிட்டி இஸ் u sin theta அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ எல்லா இடத்துலையும் வெர்டிகல் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆல் லொக்கேஷன் வெர்டிகல் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் பிஃபோர் ரீச்சிங் த மேக்ஸிமம் ஹைட். சரிங்களா? வெர்டிகல் வெலாசிட்டி குறையும். இந்த லொக்கேஷனுக்கு வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆயிடும். இப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் ரிசல்டன் வெலாசிட்டி என்னது? ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ரிசல்டன் வெலாசிட்டி. ஸோ கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கான டைம் டேக்குன்னா t1 வைங்க. மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கான டைம் டேக்குன்னா t2 வைங்க. போத் டைம்ஸ் should equal. t1 is equal to t2. இப்போ tனே வச்சிடலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆகுது. எப்போ வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆகுதோ அது டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அது என்ன ஆகணும்? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகணும். அதாவது வெர்டிகல் டைரக்ஷன் மோஷன் சேஞ்ச் ஆகணும். இப்போ டியூரிங் அப்வர்ட் மோஷன் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அப்வர்ட். 1 டைமென்ஷனல் மோஷனில் படித்தது தான். வெர்டிகல் மோஷன் அப்வர்டில் இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டில் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் டவுன்வர்டுக்கு மாறும். இப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்துடுச்சு. ஸோ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்டு வரும். அப்போ என்ன ஆகுது? மேலேருந்து கீழே வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்துடும். அப்போ ஹியர் ஆஃப்டர் த மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஹைட், த வெர்டிகல் வெலாசிட்டி டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட். Each and every point the vertical velocity is increasing. Horizontal compound velocity is never change. இங்கே என்ன இருக்கணும்? u cos theta தான் மெயின்டைன் ஆகணும். Horizontal compound velocity never change, but vertical compound velocity is increasing. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிரவுண்டில் தொடும்போது வெர்டிகல் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டுக்கு வரும்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி நெவர் சேஞ்ச். u cos theta அது ரைட் வேர்டு தான் இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரைட் வேர்டு தானே இருந்தது. இங்கேயும் அதே தான் இருக்கும். பட் இனிஷியலாக வெர்டிகல் காம்பவுண்ட் வெலாசிட்டி எப்படி இருக்குது? அப்வர்டில் வந்துச்சா? இங்கே எப்படி இருக்கணும்?
அது அப்படியே டவுன்வர்டுக்கு மாறிடும். யூ சைன் தீட்டா. இங்கே எவ்வளோ வேகத்தை த்ரோ பண்ணீங்களோ வெர்டிகல் வெலாசிட்டி அதே வேகத்தை ரீட்டைன் ஆகும். ஒன் டைமென்ஷனல் மோஷனில் படிக்கும்போது என்ன சொன்னேன், எனக்கு கன்சர்வேஷன் எனர்ஜி பிரின்சிபல் படிக்கும்போது ஈஸியாக கிளியராக சொல்லியிருப்போம். நீங்கள் 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை த்ரோ பண்ணிங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது அதே 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் தான் வரும், பட் டவுன்வேர்டாக மாறிக்கும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு. அதே தான் இங்கேயே நடந்திருக்கு. ஸோ initially we have a vertical component velocity upward direction. At the ground we have a vertical component velocity downward direction. The both magnitudes are same. Magnitude same இருக்கும். இப்போ resultant velocity makes angle initial thrown velocity makes angle theta with horizontal axis. அதே மாதிரி தான் இங்கே resultant velocity எப்படி இருக்கணும், makes angle with theta with horizontal axis. இங்கே வந்து clockwise கிரியேட் ஆகும். இனிஷியலாக ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணியிருப்போம். எல்லாமே தலைகீழாக மாறுது. இந்த டாபிக் கிளியராக இருக்கப்பா? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நோ டவுட். ஓகே, இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லொக்கேஷனில் என்னோட வெர்டிகல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெர்டிகல் வெலாசிட்டி இந்த லொக்கேஷனில் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா u sin theta minus g into time taken. இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் we have another method, another option. என்ன ஆப்ஷன்னா, இல்லை கொஞ்சம் பாருங்க, ஷார்ட்கட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி திங் இம்பார்ட்டன்ட், கவனமாக பாருங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு போயிடுறாரு. நமக்கு மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து வெலாசிட்டி வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த வெலாசிட்டி 0வாக இருக்குது? Vy 0வாக இருக்குது. எனக்கு Vx தான் இருக்குது, u cos theta தான் இருக்குது. இப்போ இனிஷியல் வெர்டிகல் காம்பனண்ட் வெலாசிட்டி 0 ஆஃப்டர் த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா, எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம்? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வெர்டிகல் காம்பனண்ட் வெலாசிட்டி 0. லைக் எ ட்ராப்பிங் ப்ராப்ளம் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா? 1D மோஷனில் படிக்கும்போது ஒரு ஹைட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாலை ட்ராப் பண்ணுறேன், இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் த வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த என்ன வெலாசிட்டி இருக்கும்? v is equal to u minus gt. நல்லா கவனிங்க, இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகும் டியூரிங் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த லொக்கேஷனில் என்னோட ஃபைனல் வெலாசிட்டி டவுன்வர்டில் இருக்கும். இப்போ அதுவும் நெகட்டிவ் தான். இப்போ நெகட்டிவ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ v is equal to எந்த அமௌண்ட் ஆகுது? gt அமௌண்ட். டியூரிங் டவுன்வர்ட் மோஷன் the velocity is increasing by the amount gt from the maximum height. நீங்கள் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்கும்? gt amount 1. இந்த 1ஆம் நம்பர் வச்சிங்கன்னா, இந்த 2ஆம் நம்பர் வச்சிங்கன்னா gt2, இது 3ஆம் நம்பர் வச்சிங்கன்னா gt3. தட்ஸ் ஆல். எங்கேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன்? மேக்ஸிமம் ஹைட்லேருந்து. இதுவே நான் கிரவுண்ட்லேருந்து நீங்கள் இந்த இடத்துல எனக்கு வேணும், வாட் இஸ் அ வெலாசிட்டி அட் த லொக்கேஷன் 1 ஃப்ரம் த கிரவுண்ட். ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து பால் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது என்னோட வெர்டிகல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா we have a ஃபார்முலா vy is equal to u sin theta. எவ்வளோ அமௌண்ட் குறையணும்? மைனஸ் gt. ரெண்டு பேரும் ஒரே வழி தான் வரும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும். ஸோ இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து another important thing, மேலேருந்து கீழே வருதா? 1D மோஷனில் எப்படி படித்தோம்? எனி லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இந்த அப்வர்டு மோஷனில் வெலாசிட்டி அப்வர்டில் இருக்கும், டவுன்வர்டு மோஷனில் வெலாசிட்டி டவுன்வர்டில் இருக்கும். எனி லொக்கேஷன் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வெலாசிட்டியும் இங்கே இருக்கிற வெலாசிட்டியும் ரெண்டு சைடு இருக்கிற வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கணும், பட் டைரெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். எனிவேர் சூஸ் ஹரிசாண்டல் லைன் சேம் ஹைட், அதாவது ஃப்ரம் த கிரவுண்ட் சேம் ஹைட் எடுத்தீங்கன்னா
upward motion velocity upward, downward direction velocity downward, but both values are equal but in opposite direction. அது அப்படியே ப்ரொஜெக்டிவ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் இங்கே டாமினன்ட், வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்கிறது தான் டாமினண்ட்டாக இருக்குது. நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். எனக்கு இந்த இடத்துல இப்போ லொக்கேஷன் ஏன்னு வைப்போமா, அந்த லொக்கேஷன் ஏன்னு வைங்க, இதை லொக்கேஷன் பின்னு வைங்க. இங்கே எனக்கு ஏல எவ்வளோ வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்கும், அப்போல ஒரு வெலாசிட்டி இருக்கும். வி ஹாவ் அ வெலாசிட்டி இன் அப்பர் டைரக்ஷன் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடிஏ. ஏங்கிறது அந்த கிரவுண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் இங்கே இருக்கும். இந்த பாயிண்ட் பியில் வி ஹாவ் அ டவுன்வர்ட் வெலாசிட்டி, வி ஹாவ் ஃபார்முலா யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடிபி. டிபிங்கிறது இந்த பின்ற லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன். போத் வேல்யூஸ் should equal but in opposite direction. ஒன் டைமென்ஷனல் மோஷனை படிச்சிருந்தா அப்படியே அப்ளை பண்ணிக்கிறது. கிளியரா இருக்காமா? டவுட் இல்லையா? மூவ் பண்ணலாமா? ஓகேப்பா பாய்ஸ். எனி டவுட்? ஓகே, இதுதான் வந்து ஃபிசிக்ஸ், என்டையர் ஃபிசிக்ஸ் இன் ப்ரொஜெக்டல் மோஷன். கொஞ்சம் சாம்பிள் ப்ராப்ளம் பார்க்குறது முன்னாடி அசம்ஷன் பார்த்துடும். இது வெரி இம்பார்ட்டன்ட். அசம்ஷன் நம்ம சில அசம்ஷன் யூஸ் பண்ணுவோம் ப்ரொஜெக்டல் மோஷனில். அசம்ஷன் கிளியராக எழுதிக்கோங்க. G is constant for a entire motion. G வந்து கான்ஸ்டன்டாக அசியூம் பண்ணிக்குவோம். No air resistive force. ஏர் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா பேராபாலிக் பார்த்து வெலாசிட்டிலாம் குறையும். இப்போ ஏர் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இல்லை நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் தி எர்த் இஸ் நெக்லிஜிபிள். எஃபெக்ட் due to rotation of earth and curvature of earth is negligible. Very very important assumption. Assumption reason கேட்கலாம். சரியா? ஸோ இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணாலும் இந்த ஃபார்முலாலாம் கரெக்டாக இருக்கும். இந்த தியரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். Okay, let's try out on problem. Initial thrown velocity is 10 meter by second. The angle is theta 30 degree with the horizontal. Find velocity after 1 second. The question. இப்போ பாருங்க, கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறீங்க, ப்ரொஜெக்டல் ஆங்கிள் த்ரோன் வித் ஆங்கிள் x 30 degree. What is our initial velocity? Very simple problem. 10 meter by second is projected looks like this. At anywhere we need to find velocity after 1 second. Okay, t 0 இருக்கும்போது நீங்க த்ரோ பண்ணுவீங்க. After 1 second the projectile reach anywhere along the path. So இந்த இடத்துல எனக்கு horizontal velocity என்னவா இருக்கணும்? u cos 30. Horizontal velocity is always constant. u cos 30. இங்க initial vertical velocity என்ன இருக்கு? u sin 30. The initial vertical velocity reduced by the amount எவ்வளோமா? u sin 30 minus gt amount. This is our resultant velocity. Question the resultant velocity கேட்குறாங்க after 30 second. So we have a formula after 1 second. Velocity at t is equal to 1 second is equal to uxi cap plus uyj cap. What is ux? Always constant. u cos 30 I cap u sin 30 minus gt j cap. So what is the value of u? U is 10, cos 30 is root 3 by 2 I cap. Again u is 10, sin 30 is 1 by 2, g value is taken as 10, t value is 1.
that is j cap எவ்வளோ வருதுப்பா 5 root 3 I cap plus minus 5 j cap 5 காமன் எடுத்துக்கோங்க ரூட் சாரி காமன் எடுக்க முடியாது இந்த I cap j cap இருக்கா so we have a velocity at times equal to 1 second what is the magnitude root of the square பண்ணுங்க 25 into 3 minus 25 25 காமன் எடுங்க 3 minus 1 so 25 into 2 25 வெளியே எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ வருதுப்பா 5 வருதா 5 root that is a velocity at t is equal to 1 second எனக்கு வந்து wait here there is a minus vertical component velocity minusல வந்திருக்கா இது horizontal component velocity இது vertical component velocity minusல வந்திருக்கு அப்போ downward கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கு 5 j cap horizontal component velocity எவ்வளோப்பா 5 root 3 I cap resultant velocity எவ்வளோ 5 root 2 இது resultant velocity இது horizontal component velocity இது vertical component velocity எப்போ at times equal to 1 second clear ஆகாமா சரி அடுத்து என்னென்ன பார்க்கணும் ஒரு நிமிஷம் பார்த்துக்குவோம் ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா தான் டெரைவ் பண்ண போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டெரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தாச்சா அசப்ஷன் சொல்லியாச்சு ஃபார்முலாவும் எடுத்தாச்சு வெரி குட் ஓகே ப்ரொஜெக்டட் மோஷனில் வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அது பார்த்துருவோம் இப்போ ப்ரொஜெக்டட் மோஷன் இருக்குன்னா நமக்கு வந்து சில குவான்டிட்டிலாம் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அடுத்து மேக்ஸிமம் ஹைட் நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் இது 3 கண்டுபிடிப்போம் முதல் டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்ப்போம் வாட் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன சொல்லுவீங்க the particle remains in the air or time taken to reach the ground ரெண்டு விதமாக சொல்லலாம் இப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க வித் ஆங்கிள் தீட்டா வித் ஹரிசாண்டல் vertical axis okay project like this ground வந்து விழுது டைம் 0வா இருக்கும்போது த்ரோ பண்ணியிருப்பீங்க அது வந்து என்ன ஆகுது டைம் டீல வந்து கிரவுண்ட் விழுது டோட்டல் டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட் ஆர் பால் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் இன் த ஏர் தட் இஸ் நோன் அஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் பாருங்கள் கிரவுண்டில் த்ரோ பண்ணுறீங்க அது திருப்பி கிரவுண்டுக்கே வருது ஆரம்பித்த இடத்துக்கு திருப்பி வருதா ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி வருது அப்போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாகும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு 0 ஆரம்பித்த இடத்துக்கு திருப்பி வந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த டைம் ஆஃப் ஃப்ளைட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் y is equal to
ut plus half gt square எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது. இனிஷியல் வெர்டிக்கல் பாருங்க, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி இங்கே கொண்டு வரணும். என்ன வரணும் இங்கே? u sin theta t is a time taken. g க்கு மைனஸ் போட்டுக்கீங்களா? ஆஃப் ஜி டி ஸ்கொயர். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. டீயை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டைம் டேக்கன் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா பை ஜி, 2u sin theta by g. கிரவுண்டுக்கு வரதுக்கான டோட்டல் டைம் வந்து 2u sin theta by g. அதே மாதிரி ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருந்தீங்க? ஒன் டைமென்ஷனல் மோஷன் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு டைமும் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கான டைம் ஈக்குவலாக இருக்கணும். மேக்ஸிமம் நோட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் டைம் கிடைக்கும். ஸோ எனக்கு என்னென்னா மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கான டைம் எவ்வளோ, அல்லது மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கான டைம், போத் ஆர் ஈக்குவல், டி அண்ட் டி. இது ரெண்டு ஹாஃபாக பிரிங்க. இது ஃபஸ்ட்டு ஹாஃபு, இது செகண்ட் ஹாஃப். சரியா? இப்போ டோட்டல் டைம் டேக்கன் டி ஈக்குவல் டு என்னது? மேலே போகிறதுக்கான டைம் டி ப்ளஸ் கீழே வரதுக்கான டைம் டி, போத் ஆர் ஈக்குவல், ஸோ தட் 2t. இப்போ டி என்ன வருது? கேபிட்டல் டி பை 2. டோட்டல் டைம் டேக்கன் பை 2 போட்டுக்கோங்க. 2u sin theta by g into 1 by 2. 2 கேன்சல் ஆகுது. ஸோ u sin theta by g. அப்போ அப்வர்டு மோஷனுக்கான டைம் என்னது? மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கான டைம் வந்து u sin theta by g. டவுன்வர்டு மோஷன் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கீழே வரதுக்கான டைம் எவ்வளோ? அதுவும் u sin theta by g. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, டோட்டல் டைம் கிடைக்கும். டோட்டல் டைம் என்னமா? 2u sin theta by g. தட்ஸ் ஆல். கிளியரா இருக்கா? ஃபார்முலா கிளியரா வந்துருச்சாமா? ஓகே, சரி. இதில் இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா, காப்பி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஷார்ட்கட் ஃபார்முலா, ஷீட்டில் போய் எல்லாம் எழுதிக்கணும். இந்த பர்டிகுலர் இந்த சாப்டரில் நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலா எடுப்போம். எது எதை மனப்பாடம் பண்ணணுமோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதை நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது நான் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் ஹைட்டை சூஸ் பண்ணனா நல்லா கவனிக்கணும். நான் மேக்ஸிமம் ஹைட்டு வரைக்கும் வரக்கூடிய டைம் டீயாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட்டு கிரவுண்டுக்கு வர டைம் டி, போத் ஆர் ஈக்குவல், நெவர் சேஞ்ச். ஆனால் இப்போ நான் மேக்ஸிமம் ஹைட்டை சூஸ் பண்ணல, நான் வந்து வேற இடத்த சூஸ் பண்ணுறேன். I'm choosing a point here, the point P. இங்கே பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. இதை பாயிண்ட் கிரவுண்டை பாயிண்ட் கியூன்னு வைங்க. இப்போ பாயிண்ட் ஓவில் நான் டைம் டிசி கூட 0 இருக்கும்போது நான் பாயிண்ட் ஓவில் த்ரோ பண்ணுறேன். பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் பிக்கு வர்றதுக்கான டோட்டல் டைம் டேக்கன் T1. பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் கியூவை ரீச் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் T2. சரியா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் பி? நல்லா கவனிங்க, இங்கே கேட்குறது வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் பி, வெரி வெரி குரூஷியல் ஒன். h at the point P. உங்கள் T1 T2 ஈக்குவலாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா பாயிண்ட் P இஸ் நாட் அ மேக்ஸிமம் ஹைட். பாயிண்ட் P மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா T1 T2 ஈக்குவல். இங்கே வந்து T1 கிரேட்டர் தென் T2 இருக்கும். பட் T1 plus T2 is equal to time of flight. இது மாறாது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். எனக்கு h வேணும் இல்லையா? இந்த h வேணும். ஸோ வெர்டிக்கல் ஹைட் வேணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. h is equal to ut plus of gt square. ஹச்ன்ற பாயிண்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஹச்ன்ற பாயிண்ட், அதாவது பின்ற பாயிண்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம் T1. இப்போ அந்த டைம் டேக்கன் தான் ஃபார்முலா வரணும்.
இப்போ u into t1 இனிஷியல் வெலாசிட்டி அப்போல இருக்கிறனால இது ப்ளஸ் போட்டுக்குவேன், ஜிங்கிறது மைனஸு, ஸோ ஆஃப் gt1 ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் h சால்வ் பண்ணணும். எகைன் எலாபரேட் பண்ணுங்க. இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி என்னது? u sin theta t1 minus of gt1 ஸ்கொயர். ஸோ இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு u sin theta வேல்யூ வேணும். இப்போ u sin theta வேல்யூ எப்படி எடுக்க போகிறேன்னா, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, total time of flight is equal to t1 plus t2. Total time of flight or formula 2u sin theta by g. Already we derived. So t is equal to t1 plus t2. What is the value for u sin theta? U sin theta is equal to g by 2 of t1 plus t2. We find out the value for u sin theta. You substitute the u sin theta value into the main equation. Already we have a equation. ஏன் ஷார்ட்கட் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். u sin theta t1 minus of g t1 squared. We have a main equation. In the equation we have to substitute the value u sin theta. U sin theta is equal to what? G by 2 of t1 plus t2 into t1 minus of g t1 squared. t1 உள்ளார பிரிக்கிறீங்க, g by 2 t1 squared plus g by 2 t1 t2 minus of gt1 squared cancelled. So I get the formula g by 2 t1 into t2. So h at any location. Here g by 2 is a constant, right? Proportional to product of t1 t2. If we know the value of t1 t2, we can find out the velocity h at any location. So this is shortcut formula, very important formula. G. This is a shortcut formula. Question செட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாயிண்ட் P ரீச் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் ஆகுது, இப்போ மறுபடியும் கிரவுண்ட் ரீச் பண்ணுறதுக்கு 0.5 செகண்ட்ஸ் ஆகுது. பாயிண்ட் P ரீச் பண்ண t1 எவ்வளோ? 2 செகண்ட்ஸு. எகைன் கிரவுண்ட் ரீச் பண்ணுறதுக்கு 0.5 செகண்ட்ஸ் ஆகுது. வாட் ஷுட் பி த ஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, we can choose the formula. That's all. G by 2 t1 t2. t1 t2 தெரிஞ்சாலே we can find the height at any location. It is based on the time. This shortcut formula, if you know the value of t1 and t2, we can find time at any location. The formula hp is equal to g by 2 t1 t2. Clear? Clear? A doubt? Okay. Next you have to find out maximum height. What is the condition for the maximum height? Maximum height எது பத்தி 0 ஆகுது சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒரு ஆள். Maximum height எதுமா 0? Which one is 0 at the maximum height? This is a maximum height. What is the condition of the maximum height? At the maximum height, vertical component velocity is 0. That's all. We can find the maximum height. Which formula you have to use? Vy squared is equal to uy squared plus 2gh max. சரியா? Vertical component velocity at the maximum height is 0. What is the initial component velocity? U sin theta the whole square
ஜிக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கிங்க 2g h மேக்ஸிமம். ஸோ h மேக்ஸிமம் ஈக்குவல் என்ன வருது u ஸ்கொயர்டு sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. வெரி ஈஸி ஐடியா. கிளியர்? மேக்ஸிமம் ஹைட் டெரைவ் பண்ணிட்டோமா? அடுத்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ரெண்டு கான்செப்ட் உள்ளார கொண்டு வரணும். உங்களை ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே, அப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஹரிசாண்டல் ரேஞ்சுனா மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். பாருங்க, கிரவுண்டில் த்ரோ பண்ணுறீங்க, திருப்பி கிரவுண்டுக்கு வருது. இப்போ கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். கிரவுண்டில் ரீச் பண்ணுற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரேஞ்சு சொல்லுவோம். ஸோ கிரவுண்டில் த்ரோ பண்ணுறீங்க, திருப்பி கிரவுண்டுக்கே வருது. இப்போ கிரவுண்டுக்கு திருப்பி வர்றதுக்கான டைம் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் 0வாக இருக்கும்போது நீங்கள் த்ரோ பண்ணியிருப்பீங்க, திருப்பி அது கிரவுண்டுக்கு வந்துடுது. தட் இஸ் நோன் அஸ் அ கேபிட்டல் T. தட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட். We need to find the horizontal displacement. What is the formula? Velocity is equal to horizontal displacement by time taken. Here horizontal displacement is known as a range. Time taken is a total time flight. So range is equal to horizontal velocity into time taken. What is horizontal velocity? U cos theta into time taken 2u sin theta by g. என்ன வருது? 2u squared sin theta cos theta by g வருது. What is the formula for 2 sin theta cos theta? Trigonometric formula. 2 sin theta cos theta is u squared sin 2 theta by g. We have a 2 formula for range. Clear? Clear? என்னப்பா டவுட் இருக்கா? சொல்லுங்க டக்குன்னு. ரேஞ்சோட ஃபார்முலா எடுத்துட்டேன் சரியா. r is equal to u squared sin 2 theta by g. இப்போ பாருங்க, r is a function of sin 2 theta. ஏன்னா u ஸ்கொயர்டு ஆரம்பத்தில் நீங்கள் த்ரோ பண்ணுற u ஸ்கொயர்டும் ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் 2 தீட்டா. தீட்டா வேல்யூவை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் தீட்டானா எப்போ ஆறு வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும்னா சைன் 2 தீட்டா வேல்யூ இது ஒன்றா மாறுனா ஆரோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ சைன் 2 தீட்டா எப்போ ஒன்றா மாறும்? இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, sin 2 theta means 2 into 45 degree, we get a sin 90 degree. Sin 90 degree is 1. இப்போ theta 45 degree இருந்துச்சுன்னா sin 2 theta ஓட வேல்யூ 1 மாறுது. அப்போ if theta is equal to 45 degree, I get r is equal to u squared by g into 1. So if theta is 1, the sin 2 theta value, if sin 2 theta value is 1, I get the maximum range. When sin 2 theta value is 1, if theta is 45 degree, the sin 2 theta value is 1, so that I get the maximum range. So what is the condition for the maximum range? If theta is 45 degree, we get the maximum range. Clear? இப்போ இனிஷியலாக த்ரோ பண்ணுற ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்குது. கிளியராக இருக்காமா? என்னப்பா சவுண்டு காணோம், சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி. So another important formula, we have to derive the another very important formula. Page full ஆயிடுச்சா? Relationship between
relation between the horizontal range and the maximum height. This is very 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 important. Questions நிறைய செட் பண்ணலாம். Relation between horizontal range and height. Horizontal range-க்கும் maximum height-க்கும் உள்ள relation, sorry, that is a maximum height. So we have a formula for the range. What is the formula for range? U squared sin 2 theta by g. What is the maximum height? U squared sin square theta by 2g. So you have to take a ratio R by H. R by H போட்டிங்கன்னா என்ன வருது? U squared sin 2 theta by g into 2g divided by U squared sin square theta. U squared cancel பண்ணுங்க, g cancel பண்ணுங்க. sin 2 theta என்ன பண்ணுவீங்க? replace பண்ணலாமா? sin 2 theta எப்படி பண்ணணும்? sin 2 theta ஃபார்முலா படிக்கணும். 2 sin theta cos theta into 2 divided by sin square theta. சரியா? So R by H is equal to 2 into 2 4. இந்த sin cancel ஆகும். இங்க கீழே ஒரு sin இருக்கும். cos by sin is a cot theta. So R is equal to H into 4 cot theta. That is a relationship between the R into H. இங்க பாருங்க. இப்ப when R is equal to H, when R is equal to H, எப்ப R H equal ஆகும்? If 4 cot theta is equal to 1. 4 cot theta value 1 இருந்துச்சுன்னா ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவலா இருக்கும். அது எப்பன்னு பாருங்க. 4 cot theta is equal to 1. So cot theta is equal to 1 by 4. சரிங்களா? cot theta tan theta மாத்துங்க 1 by tan theta. அப்ப tan theta is equal to 4. Theta is equal to tan inverse of 4. What should be the angle? Calculate இருக்கா? tan inverse of 4. கையில phone வச்சிருக்கீங்களா யாரும்? tan inverse of 4 is 75.96 degree. இப்போ என்ன அர்த்தம்? நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற ஆங்கிள் 75.96 டிகிரில நீங்க த்ரோ பண்ணீங்கன்னா ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவலா வருகிறது. ஓகேவா? கிளியராமா? கிளியர் ஆர் நாட்? சரி. இப்போ வாட் should be the condition for the maximum range? மேக்ஸிமம் ரேஞ்ச்னா உங்களுக்கு எது ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 45 டிகிரி. சரியா? கரெக்டா இல்லையா? clear or not? மேக்ஸிமம் ரேஞ்சின் கண்டிஷன் என்ன? என்னப்பா மேக்ஸிமம் இப்போ சொன்னேன், மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு எவ்வளோ ஆங்கிள் வரும் நீங்கள் மேலே சொன்னேன். ப்ரீவியஸ் இதில் பார்த்தேன் பாருங்க. இதில் பார்த்தோம் எவ்வளோ பார்த்துருக்கோம்? ஆர் மேக்ஸிமம் எப்போ வந்திருக்கு? டீட்டா எவ்வளோ இருந்தால் ஆர் மேக்ஸிமம் வருது? டீட்டா 45 இருந்தா 90 கிடையாது. டீட்டா 45 சப்ஸ்டிட் பண்ணும்போது சைன் 2 டீட்டா 90 மாறும். யுவர் த்ரோன் ஆங்கிள் ஷுட் 45 டிகிரி. சரியா? அப்போ இது ஆர் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ டீட்டா எவ்வளோ இருக்கணும்? 45 இருக்கணுமா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு
h into 4 into cot theta. தீட்டாக்கு 45 போடுங்க, எவ்வளோ வருது? 1ன்னு மாறும். cot 45 is 1. ஓகே, இப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4h. ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. தீட்டா 45 டிகிரியா இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து 1ன்னு மாறிடும், இன்ட்டு 1. ஸோ when the maximum is maximum, we have a maximum range, the height should equal to r maximum by 4. Clear? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ட்விஸ்ட் அடிப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஆறும் ஹச்சும் ஈக்குவலாக இருக்கணும்னா தீட்டா 75.96 டிகிரி. மேக்ஸிமம் ரேஞ்சாக இருக்கும்போது ஹச்சோட ஃபார்முலா இருக்கு, ஆறு மேக்ஸிமம் பை 4ன்னு மாறுது. இன்னும் கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக லோக்கலாக சொல்கிறேன். we have a relationship, range is equal to h into 4 cot theta. இதை என்ன எடுத்துக்கலாம்? n டைம்ஸ் எடுத்துக்கலாமா? n டைம்ஸ் ஆஃப் h. இதுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, டைம்ஸ் ஆஃப் hன்னு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த 4 cot theta 1ன்னு மாறும்போது r is equal to hன்னு வருது. சரியா? இது மேக்ஸிமம் மாறும்போது தீட்டா 45 டிகிரி பண்ணினா 4h வருது. இதுதான் n டைம்ஸ் வச்சுக்கோங்க. n டைம்ஸ் ஆஃப் h. அப்போ n is equal to 4 cot theta ன்னு எழுதலாம். கரெக்டா? கிளியரா பாது? ஓகே, ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருவோம், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சாம்பிள்லாம் ஒரு ஈஸியான நம்ம பிரேக் ஆகணும். 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சா? சரி, ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் தான் அது. 12:45க்கு வந்துடணும். ஓகேயா? சரி, 12:45. Let's try another sample. Before that, you have to write all the formulas. என்னென்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க. முதல்ல என்ன டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சோமா? டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா சொல்லுங்கப்பா. u sin theta by g. maximum height formula u squared sin square theta by 2g. range formula சொல்லுங்க. what is the formula for range? சொல்லுங்கப்பா. 2u squared sin theta cos theta by g or u squared sin 2 theta by g. கரெக்டா? r மேக்ஸிமம் என்ன ஃபார்முலா இருந்துச்சு? r மேக்ஸிமம்னா தீட்டாக்கு பதிலா 45 போட்டீங்க, u squared by g. relationship between the r and h, r is equal to h into 4 cot theta. If theta is equal to 75.9 degree or approximately equal to 76 degree, range is equal to h. R maximum is equal to another formula. R maximum is equal to 4h. H is equal to R maximum by 4. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? R is equal to, நான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அது, அப்ளை பண்ணி பாருங்க ப்ராப்ளத்தில். R is equal to h into 4 cot theta இருக்கு இல்லையா, இது நான் வந்து n டைம்ஸ் சொல்கிறேன். அப்போ அதான் n is equal to 4 cot theta வைக்கிறேன். இப்போ r is equal to 4h அப்படின்னு வந்துச்சுன்னா வாட் இஸ் ஆன்சர்? h is a 4 times of range அப்படின்னு வரும். சரி, ஓகே, ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். The horizontal range of projectile is 2√3. Horizontal range is 2√3. Okay, 2√3 times horizontal range is 2√3 times its maximum height. இதை கொஸ்டின்ல கொடுத்துட்டான். ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். உங்களுக்கு கொஸ்டினை கேட்குறான்னா என்ன கேட்குறான்? ஃபைண்ட்
angle of projection. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஸ்டின்ல கொடுத்த ஃபார்முலாவை எழுதிட்டேன். The horizontal range is equal to 2 into root 3 of H maximum. So we have a formula for the horizontal range. What is the formula for horizontal range? You know that the horizontal range formula 2u squared sin theta cos theta by g, the theta is the angle of projection, is equal to 2 into root 3 times of H maximum formula u squared sin square theta by 2g. Okay, this sorted பண்ணுங்க. u squared cancel பண்ணுங்க, g cancel பண்ணுங்க, இந்த 2 cancel பண்ணிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க sin cancel பண்ணலாம், இங்க sin squareல ஒரு sin cancel ஆகும். ரிமைனிங் எனக்கு இருக்கு 2 cos theta is equal to root 3 sin theta. cos theta ஈக்குவல் அந்த சைடு அமைச்சு விட்டுருங்க, root 3 இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ எனக்கு என்ன இருக்கு? sin theta by cos theta is equal to 2 by root 3. Sin by cos is a tan theta. Tan theta is equal to 2 by root 3. Theta is equal to tan inverse of 2 by root. நான் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இப்படியும் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நான் ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, ஆர் ஈக்குவல் டு என் டைம்ஸ் ஆஃப் ஹச் மேக்ஸிமம் சொன்னேன் இல்லையா, ஆர் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு 4 cot theta. இந்த 4 cot theta தான் n டைம்ஸ். எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? இங்கே கொஸ்டினில் கொடுத்ததுபடி 2 root 3 டைம்ஸ் ஆஃப் ஹச் மேக்ஸிமம். அப்போ 4 cot thetaன்ற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? 2 root 3. That is a times. Cancel பண்ணுங்க, 2 வருமா? இப்போ cot theta is equal to root 3 by 2. tan theta is equal to என்ன வரும்? 2 by root 3 வரும். இப்போ theta is equal to tan inverse of 2 by root 3. ஈஸியாக இருக்கா ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது? கிளியராப்பா? கிளியரா இல்லையா? சொல்லுங்க டக்குனு. ஓகே, அனதர் ப்ராப்ளம் பார்த்துடலாம். புல்லட் என்ன? ஓகே, இப்போ அடுத்து நான் ஒரு ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகிறேன். இப்படி இருக்குது கண்டிஷனு. இங்கே ஒரு சவுறு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருந்து புல்லட் வந்து ஃபயர் பண்ணுறாரு. ஃபயர் வித் வெலாசிட்டி 100 meter by second with angle theta with the horizontal. We know that follow a parabolic path and reach the target at the point P. சரியா? the horizontal range point P எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா 30 meter. இங்கே வந்து ஃபயர் பண்ணாருன்னா அப்படியே வந்து ப்ரொஜெக்டிவ் வந்துட்டு இங்கே 30 meter ரீச் ஆகும். Here we have H maximum. We know that all other data. இப்போ நான் வந்து எந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த தீட்டான்ற ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ ஹைட்டில் நான் ஒரு டார்கெட் வைக்கணும். இப்போ நான் பாயிண்ட் பியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் வால் வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் அ வெர்டிக்கல் வால். எங்கேருந்து? பாயிண்ட் பியிலேருந்து. நான் எய்ம் பண்ணுறது இங்கே வெர்டிக்கல் வாலில் எந்த பாயிண்டில் எய்ம் பண்ணா, இதா எந்த பாயிண்டில் நான் இங்கே எய்ம் பண்ணுறேன். இங்கே எய்ம் பண்ணுற பாயிண்ட் இங்கே இருக்குது, ஏன்ற பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நான் எய்ம் பண்ணுவேன். அது கிரவுண்ட்லேருந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். இந்த ஹைட்டில் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, ஹவு ஹை எபோவ் த டார்கெட் must the rifle be aimed so that the bullet will hit the target. நீங்கள் எந்த பாயிண்ட்டை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, பாயிண்ட் ஏவை எய்ம் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் ஏ வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது கிரவுண்ட்லேருந்து.
இவ்வளோ ஹைட்டில் நீங்கள் எய்ம் பண்ணால் எனக்கு டார்கெட் வந்து பீன்ற டார்கெட்டை ரீச் பண்ணுது. எனக்கு இந்த ஹைட்டை கேட்குறான். கொஞ்சம் கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணுறான் அவங்கள. ஸோ எனக்கு இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா வி ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். இங்கே ட்ரையாங்கிள் இங்கே வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. சரியா? இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ண போகிறேன் இந்த ப்ராப்ளத்தை. இந்த ஆங்கிள் ஓஏபி tan θ = என்ன வரும்? இந்த தீட்டாவோட ஆப்போசிட் சைடு என்னதுப்பா? இந்த ஹைட்டு. இந்த தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு இந்த பேஸ். ஸோ tan θ = என்ன எழுதலாம் நீங்கள்? ஆப்போசிட் இஸ் அ ஹைட் ஏபி, அட்ஜசன்ட் வந்து ஓபி. ஏபி எவ்வளோ? ஏபி இஸ் அ ரெக்யர்ட் ஹைட்டு, ஓபி இஸ் அ ஹரிசாண்டல் ரேஞ்ச், தட் இஸ் 30 மீட்டர். அவர் ரெக்யர்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு த tan θ. எனக்கு தீட்டா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடலாமா? எனி டவுட்? கிளியர்? கிளியரா இருக்கு? ப்ரொசீட் பண்ணலாமா? டவுட்ஸ் இல்ல? சரி, ஓகே. ஹவு டு யூ ஃபைண்ட் த தீட்டா? வி ஹாவ் அ ரேஞ்ச். ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ரேஞ்சோட ஃபார்முலா சொல்லுங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u squared sin 2 theta by g. So sin 2 theta is equal to r into g by u square. What is r value? R value is a 30, g value is a 10, u squared is a 100 into 100, 100 square. Sort out பண்ணினா இந்த 2 0 இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 3/100. So sin 2 theta is equal to 0.03. For sin 2 theta is 0.03. But sin theta it's a very smallest angle. It's a very smallest angle. For a smallest angle, sin theta is equal to theta. For sin 2 theta is equal to 2 theta. That's all. But theta is equal to 0.03 by 2. It's given 0.15. It's in a radian. For smallest angle, theta is a radian. So sorry, 0.015. 0.015 radian. சரியா? For smallest angle, the angle should be in a radian. So angle radian வந்துருச்சு. h கண்டுபிடிச்சலாமா? h உடைய வேல்யூ என்னது? 30 into the angle tan theta எவ்வளவு வந்திருக்கு? 0. For smallest angle. Smallest angle இப்படி எடுக்கிறோம். என்ன பண்ண முடியாது. புரியுங்களா? எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 45. கரெக்டா? கரெக்டாப்பா? எவ்வளவு வருது சொல்லுங்க. ஐயோ, நான் தப்பு பண்றேன்னா? 50 into 30 is 45. எத்தனை டிஜிட் வருது? 1 2 3. 1 2 3. இப்போ 0.045. சரிங்களா? கரெக்டா? ஒரு 0 வருமா? 0 வந்துச்சுன்னா 0.45 வருதா? கரெக்டாப்பா? 0.45 மீட்டர். கிளியரா ஹைட்டு? கிளியர்னா அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். சரியா? இந்த ஷார்ட்கட் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ கொஸ்டின்ல டயக்ராம் கொடுத்துக்கிறான்.
this is a shortcut formula for all cases. நல்லா கவனிங்க. This is a answer. Horizontal displacement. We have a project. நல்லா கவனிச்சுக்கணும். இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். I take a 2 point at the same height. நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். சேம் ஹைட் எடுக்கிறேன். சரியா? கிரவுண்ட்ல இருந்து ரெண்டுக்குமே ஒரே உயரம் தான். கிரவுண்ட்ல இருந்து பாருங்க, நான் சொல்றது வார்த்தையை கரெக்டா கவனிச்சுக்கணும். கிரவுண்ட்ல இருந்து ஹைட். This is the both heights are same. I choose a 2 points A and the B. சரியா? From the ground. If the maximum height of the projectile is H. Maximum height வந்து capital H. நல்லா கவனிங்க. நோட்டேஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோம், அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதே நோட்டேஷன் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஹெச் மேக்ஸ், கேபிட்டல் ஹெச். ஓகே, தென் ஃபைண்ட் அவுட் த டைம் elapsed between the position A and the position B. டைம் பிட்வீன் பொசிஷன் A and பொசிஷன் B. ஏலேருந்து பிக்கு வர்றதுக்கான டைம். சரியா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஹெச் அண்ட் ஸ்மால் ஹெச். என்ன கண்டுபிடிக்கணும்னா, டைம் elapsed between points A and B in terms of capital H and small h. Capital H is a maximum height, small h is a height of the point B from the ground or point A from the ground. So time lapse கேட்குறான். இது எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம்? முதல்ல what is the time of flight பாருங்க. General formula. What is the time of flight? Time of flight is equal to 2 நான் u sin theta என்றது என்னது? What is a u sin theta? நல்லா சொல்லுங்க. u sin theta வந்து vertical component velocity தான் நம்ப. ஆனால் என்ன பண்ணிக்கிறேன்னா u போட்டு சஃபிக்ஸில் y போட்டேன்னா that is known as a vertical component velocity. நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா என்னது? u squared sin squared theta by 2g. u sin thetaங்கிறது vertical component velocity. அப்போ u squared sin squared thetaனா u squared by 2g. இன்னைக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்போ ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. ஏன்னா we have a equation 1. Here we have a equation 2. இந்த ரெண்டு ஃபார்முலையும் சால்வ் பண்ண போறேன். h is equal to என்ன இருக்கு? h is equal to uy square இருக்கா? இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து uy வேல்யூ எடுங்க. ஈக்குவேஷன் 1ல இருந்து 2uy by g is equal to time of flight. I get uy is equal to tg by 2. We have another formula. Uy is equal to time of flight into g by 2. uy க்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப tg by 2 the whole square. என்ன வருது? e squared g squared by 4. ஒர்க் பண்ணீங்கன்னா we get the என்ன வந்திருக்கு? t squared இருக்கா and g இருக்கா? g ஒரு g cancel ஆயிடும். remaining 8. So I get time of flight ஓட ஃபார்முலா கண்டுபிடிச்சுக்கோங்க பாருங்க. t squared is equal to 8h by g. And also we have a formula. என்ன ஃபார்முலா எடுத்திருக்கேன்? h is equal to, sorry, இதுக்கு மேல ஒன்று எடுத்தோமே, எது எடுத்தோம்? uy is equal to tg by 2.
2 ஃபார்முலா எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த டெஃபரன்சஸ் பாருங்கள். டீங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ஹச்சுங்கிறது அந்த டைமுக்கான மேக்ஸிமம் ஹைட். கரெக்டு தானே அது? நான் சொன்ன ரிலேஷன்ஷிப் கரெக்டாக பாருங்கள். H is for the time taken. இந்த ஃபார்முலா இதான் மீனிங். கிளியரா இருக்கா இது வரைக்கும்? ஓகே, இது ஜெனரல் ஃபார்முலா எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃப்ளைட் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃப்ரம் த கிரவுண்ட் டு கிரவுண்ட். கரெக்டா? என்ன அர்த்தம்? நீங்கள் கிரவுண்டில் த்ரோ பண்ணுறீங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிரவுண்டில் இருக்குது, டைம் 0ல் த்ரோ பண்ணுறீங்க. இதை புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பி கிரவுண்டுக்கு வருது டைம் டி, இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதுக்கான ஃபார்முலா எடுத்துட்டேன். சரி, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, மேக்ஸிமம் ஹைட்லேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு வரதுக்கான வெலாசிட்டி, ஆர் அதர்வைஸ் நான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன், ஏபியை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன்ப்பா. புரியுதா? இந்த பாயிண்ட்டு இப்போ ஏலேருந்து இந்த பின்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம் டேக்கனை டீன்னு வைக்கிறேன். சரியா? டைம் டேக்கன் பிட்வீன் A to B is T. இது சிமெட்ரிக்கான இருக்கு. ஏலேருந்து பிக்கு வர்றதுக்கான டைம் டீயா இருந்துச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் ஹைட்லேருந்து பிக்கு வர்றதுக்கான டைம் வந்து T/2 வருது. கிளியர்? கிளியரா? இப்போ ஏலேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகிறதுக்கான டைம் டேக்கன் T/2 இருக்கும். எனக்கு டோட்டல் டைம் டேக்கன் T இருக்கும். கிளியரா? இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. என்னப்பா கிளியரா? என்னம்மா ஒன்றும் சவுண்டை காணும்? ஸோ நம்ம கிரவுண்டு ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன ஃபார்முலா எடுத்திருந்தோம்? டி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா இருந்துச்சு? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8h/gயா. இந்த கிரவுண்டை ரெஃபராக இருக்கும்போது என்னோட மேக்ஸிமம் ஹைட்டு ஹச்சா இருந்தது. கரெக்டா? இப்போ ஏபியை நான் வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது எனக்கு ஏபியிலேருந்து எனக்கு மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு பார்க்கணும். ஏபியிலேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா எனக்கு வேணும். இந்த ஹைட்டு வேணும். இந்த ஹைட் என்னவா இருக்கும்? we have, this is a total height. இது வந்து என்னது? டோட்டல் ஹைட் இங்கே இருக்கு. இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த ஹைட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹச் மைனஸ் ஹச் போட்டிங்கன்னா இந்த ஹைட் வந்துடும். கிளியரா? ஸோ இப்போ ஃபார்முலா இந்த தகுந்த மாதிரி சிமிலராக மாற்றுறேன். எனக்கு ஏலேருந்து பிக்கு வரதுக்கான டைம் எவ்வளோ? டி. சரியா? கிரவுண்டு டு கிரவுண்டுக்கு கேபிட்டல் டி. இப்போ கிரவுண்டு டு கிரவுண்டு பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தேன். அதே மாதிரி ஏ டு பிக்கு வரும்போது எனக்கு டைம் டேக்கன் டீன்னு வச்சுக்கிறேன். அந்த ஏ டு பிலேருந்து மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்குது? கேபிட்டல் ஹச் பை ஸ்மால் ஹச். இப்போ 8t ஸ்கொயர் = 8 into h minus h by that's all. இப்போ t = என்ன வருது? root of 8/g of h minus h. Very, very important shortcut formula. Here we find out the time gap between the 2 points A and B. Here what is the condition? H should be same. Clear இருக்கா? என்னம்மா கிளியரா இல்லையா? சரி, இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வரும் உங்களுக்கு. சரி வேணாம், இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு இந்த ஃபார்முலா கிளியராக இருக்கு இல்லையா? முதல்ல நம்ம ஜென்ரல் டெரைவ் பண்ண இந்த டி ஸ்கொயர் ஃபார்முலா கிளியராக இருக்கா? இது கிளியரா சொல்லுங்கள். டி ஸ்கொயர் ஃபார்முலா சே சம்திங். அப்படின்னா ஆல்டர்னேட் மெத்தட் புரியுற மாதிரி சொல்ல முடியும். equation of trajectory. So we know that from horizontal component velocity is equal to
horizontal displacement by time taken. So horizontal displacement ங்கிறது formula அது v cos theta into t. We have a formula. நம்ம vertical displacementக்கான formula சொல்லுங்க. Y is equal to u vertical velocity into time taken minus of gt square. இந்த ஈக்குவேஷன் டைமுக்கான ஃபார்முலா எடுங்க. டைம் ஈக்குவல் என்ன வருது? x is equal v cos theta. Sorry, u cos theta. u. Okay. இங்க டைமுக்கான ஃபார்முலா ஹாரிசான்டல் வெலாசிட்டில எடுக்கிறேன். அதை தூக்கி நான் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறேன். u sin theta இந்த t யோட ஃபார்முலா x divided by u cos theta 1/2 g of t squared. அப்ப x squared by u squared cos squared theta. u cancel ஆகும். sin by cos is a tan theta. x tan theta minus gx squared divided by 2u squared cos squared theta. வந்துச்சுங்களா? So this is known as the equation of trajectory. From this observation we know that y is equal to ax minus bx squared. Here a ங்கிறது என்னது? tan theta. a ங்கிறது tan theta, b என்பது g by 2u squared cos squared theta. So it's a parabolic equation, quadratic equation வந்துருச்சா? So that we have a curve. So that we have a parabolic path. The trajectory equation is a parabola. We have another equation also. We have a 3 equation. This is equation number 1. Equation அப்ப solve பண்ணல, நீங்க பார்த்துக்கோங்க bookல. We have another equation x tan theta minus x squared tan theta by r. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே tan theta வரும். ஏன்னா இந்த g கீழே கொண்டு வந்தீங்கன்னா 2u square cos square by theta g இது வந்து cos square 2 cos square theta simplification பண்ணும்போது இந்த ஃபார்முலா வரும். We have another formula for trajectory. Then also we have the formula x tan theta காமன் எடுத்துக்கோங்க. x tan theta is equal to 1 minus x by r. xங்கிறது horizontal direction any position, rங்கிறது range. We have a 3 equations. Clear? Okay. வேற என்ன இருக்கு பெண்டிங்? ஓகே, அடுத்து ஒன்று சாம்பிள் ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம் பார்த்துருவோம். ப்ரொஜெக்டில் மோஷன் தான். We have a projectile motion. The thrown angle is 45 degree. So we have a project like this. சரியா? We have one wall. Here's a wall. This is the height of the wall. Placed at distance a from the origin. This is the origin reference point. The range for this projectile motion is b. நான் b ன்னு கொடுக்குறேன், r ன்னு கொடுக்காம b ன்னு கொடுக்குறேன். Sorry, not a b. It's not a b. Okay. எப்படி சொல்றேன்னா distance இப்படி சொல்றேன். The wall positionல இருந்து கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கான பொசிஷன், இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நான் பின்னு சொல்றேன். இப்போ ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது
அந்த பார்ட்டிக்கல் கரெக்டாக இந்த ஹைட் இந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலை கரெக்டாக உரசிக்கிட்டு அப்படி வந்துடுது, வந்து இங்கே இருந்து விழுது. இப்போ இந்த வாலோட ஹைட்டு கேட்குறான். ஸோ we need to find the height of the wall so that I can use the projected equation. எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போறேன்னா y is equal to x tan theta of 1 minus x by r. நல்லா கவனிங்க, ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன்னா எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் பொசிஷன், எனி இன்டர்மீடியட் பொசிஷன். இப்போ வால் எந்த இடத்துல வைக்கிறீங்க, ஒரு இன்டர்மீடியட் பொசிஷன் ஏன்ற பொசிஷனில் வைக்கிறீங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அந்த இடத்துல நான் ஏவை போட்டுக்குவேன். ரேஞ்சுங்கிறது என்னது ஏ ப்ளஸ் பி, எனக்கு தேவை ஒய், இந்த ஹைட் எனக்கு தேவை. இப்போ எனக்கு இந்த ஹைட்டுக்கான ஈக்குவேஷன் இங்கே கிடச்சிடணும். சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த h is equal to xங்கிறதுனால எனி இன்டர்மீடியட் பொசிஷன் a, theta tan 45 is a 1, we know that, into 1 of 1 minus x is a, range is a plus b. That's all, very easy. So the wall height is equal to a into a plus b minus a divided by a plus b. Here a cancel. The height of the wall is equal to ab divided by a plus b. Clear அப்பா? It's also shortcut formula. நீங்கள் வால் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த வால் இந்த இடத்துல கூட வைங்க, நாட் இஷ்யூ. எனக்கு தான் அந்த வாலோட ஹரிசாண்டல் போர்ஷன் ஏ தெரியணும், ரிமைனிங் போர்ஷன் வந்து பி தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அந்த எனி வால் எனி ஹைட் நான் கண்டுபிடிக்க முடியும். கிளியராப்பா? இந்த ஷார்ட்கட் ஃபார்ம்ல எழுதி வச்சுக்கோங்க தனியா. எழுதிட்டீங்களா? ஸோ வி கம்ப்ளீட்டடா, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இருக்கு. காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்து போயிடலாமா? சவுண்டை காணோம். Okay, next we move to the complementary angle. Last topic. Complementary angle na nana. If for example, for complementary angle, range is a common. Range வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். That is known as a complementary angle. வேற பார்க்க போற டாபிக் வந்து complementary angle. சரியா? இப்போ நான் பாலை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், பால் கிரவுண்டுக்கு வருது, we have a range, the range is r. சரி, அப்போ நான் வந்து 30 டிகிரியில் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு -90 degree minus the projected angle 30 degree gives 60 degree. அப்போ நான் 60 டிகிரியில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணாலும், நான் த்ரோ பண்ணுறேன்னு வைங்களா, 60 டிகிரியில் த்ரோ பண்ணேன்னா இட்ஸ் ஆல்சோ ஹாவ் அ சேம் ரேஞ்ச். நமக்கு ரெண்டு ஆங்கிளில் ஒரே ரேஞ்ச் கிடைக்குது. தட் ஆங்கிள் இஸ் நோன் அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 90ஆல் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடைச்சிடும். கிளியரா? Any idea? Any doubt? Okay. Already we derived a formula for the time of flight. What is the formula for time of flight? T1 is equal to 2u sin theta by g. This is the angle na. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் தெரியணும் இல்லையா? இது வந்து ஆங்கிள் தீட்டா வந்துச்சுன்னா வாட் சுட் பி த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு டைம் சேஞ்ச் ஆகும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அதை கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டாக்கு என்ன போடுவீங்க, 90 மைனஸ் தீட்டா போடுவீங்க. தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பை ஜி. வாட் இஸ் அ 90 minus theta? Cos theta by g. So the complementary angle is changed. T2 is equal to another 2u sin theta by g.
கிளியரா இருக்கப்பா? நெட்வொர்க் இது இஷ்யூ இருக்காதோ? ப்ரொசீட் பண்ணிடவா? இப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுங்க. T1 by T2 எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கேன்சல் ஆகும். 2u sin theta by g GE divided by 2u cos theta எல்லாம் கேன்சல் ஆனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் ரேஷியோ எடுத்தீங்கன்னா T1 by T2 நல்லா கவனிங்க ஈக்குவல் டு tan theta. இப்போ என்னால் T2 கண்டுபிடிக்க முடியும். T1 ப்ரொஜெக்டட் ஆங்கிள் நல்லா கவனிக்கிறப்பா. T1ங்கிறது தீட்டாவோட டைம் ஆஃப் ஃப்ளைட். புரியுதா? தீட்டாவோட டைம் ஆஃப் ஃப்ளைட். எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் T2. T2 இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ T2 நீங்கள் என்ன பண்ணலாம்? T1 by tan theta போட்டுக்கலாமா? T1 தெரிஞ்சு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம். கிளியர் ஆக்காவது? மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா சொல்லுங்க. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இது H1 வைங்க. மேக்ஸிமம் ஹைட் H1 வைங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நான் H2 வைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு என்ன பண்ணுவீங்க? sin ஸ்கொயர்டு 90 மைனஸ் தீட்டா divided by g. We get u squared cos square theta by g 2g. இப்போ ஆக்சுவல் ஆங்கிள் height divided by complementary angle height ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட h வேணும்னா ஆக்சுவல் h divided by tan ஸ்கொயர் தீட்டா போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோமா? நமக்கு ரேஞ்ச் எப்போதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதை பற்றி ஒரே படிக்க வேணாம். ஸோ when we get the maximum range angle எவ்வளோமா? 45 டிகிரி தானே? மேக்ஸிமம் ரேஞ்சோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அப்போ நீங்கள் 45 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுக்கு மேலே போனால் ரேஞ்ச் குறைங்க. பாருங்கள், இது 45 டிகிரியாக இருந்துச்சு. இப்போ 45 டிகிரி கம்மியாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரேஞ்சு கம்மியாக தான் இருக்கும். நாட் ஈஸி. அதே மாதிரி 45 டிகிரிக்கு மேலே நான் இப்போ 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னீங்களேன், அப்பையும் எனக்கு ரேஞ்சு கம்மியாக தான் இருக்கும். 60 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரேஞ்சு கம்மியாக இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 45 தான். திஸ் இஸ் ஃபார் 45 டிகிரி, this is for 30 degree, and this one is a 15 degree, this one is a 60 degree. So, and another important thing, if you project with the angle 76 degree, 76 degree நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா எது ரெண்டு உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும்? எனக்கு ஹைட்டும் in this height for 76 degree, அது 75.9. this range for 76 degree, both should be equal. Clear அப்பா? டவுட் இருந்தால் கேளுங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. எவ்ரி திங் கம்ப்ளீட்டட். நீங்கள் தான் இப்போ இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இருக்கிற டைமில் இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ யூ ஹவ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். டவுட் இருந்தால் கேளுங்க. ஸ்டாப்.